பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குருத்து ஞாயிறு வழிபாடானது இறைவன் நமக்கு சமாதானத்தை அருளுகின்றார் என்கின்ற உண்மை பொருளை சொல்லி அதை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. விவிலியத்திலே கழுதை சமாதானத்தினுடைய அடையாளம், குதிரை போரினுடைய அடையாளம், ஒலிவ கிளைகள் வெற்றியினுடைய அடையாளம் மட்டுமல்ல, சமாதானத்தினுடைய அடையாளம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே சொல்லுகின்றார், நான் அரியணையில் வீற்றிருக்கின்ற பொழுது 12 குலத்தவர்களுக்கு உங்களை தலைவர்களாகவும் அவர்களுக்கு நீதி வழங்கும் பொறுப்பில் உங்களை அமர்த்துவேன். அரியணையில் வீற்றிருக்கின்ற பொழுது, அரியணையில் உட்கார்ந்திருப்பது என்பது சமாதானத்தினுடைய அடையாளம். திருத்தூதர் பணியிலே புனித ஸ்தேவான் சொல்லுகின்றார், வானம் திறந்திருப்பதையும் மனுமகன் அரியணையின் முன் நின்று கொண்டிருப்பதையும் நான் காண்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் போர் தொடுக்க தயாராக இருக்கின்றார் என்பது பொருள். அரியணையில் வீற்றிருப்பது என்பது சமாதானத்தின் பொருள். அரியணையின் முன் நின்று கொண்டிருப்பது என்பது போரினுடைய அடையாளம். அதனால்தான் அம்மக்கள் ஆண்டவர் எங்களுக்கு எதிராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றாயா என்று கல்லால் எறிந்து அவரை கொல்லுகிறார்கள். சமாதானம் என்றால் என்ன? எனக்கு தெரிந்த தமிழையா ஒருவரை நான் கேட்ட பொழுது, எதிரிகளோ அல்லது கருத்து வேறுபாடு உள்ளவர்களோ ராசியா போறது அப்படின்னாரு. அதை சற்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது என்னுள் நான் உய்த்து உணர்ந்தது, இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சமமாக தானம் செய்து கொள்ளுவது. எந்த அளவிற்கு என்று பார்க்கின்ற பொழுது, தன்னையும் தன்னிடம் உள்ள யாவற்றையும் எதிராளியிடம் கொடுத்து விடுவது. அதே போல அந்த எதிராளி என்ன செய்கின்றார்? தன்னையும் தன்னிடம் உள்ள யாவற்றையும் தன்னுடைய எதிராளிக்கு கொடுத்து விடுகின்றார். இந்த சமாதானத்தை ஆண்டவர் எவ்வாறு நிறைவேற்றுகின்றார்? ஏனென்றால் அவர் சொன்னது, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், தன்னையும் தன்னுடைய ராஜ்ய பாரத்தையும் கொடுப்பேன் என்பதனை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இது எந்த உலகமும் கொடுக்க முடியாத சமாதானம். கடவுள் நிலையில் இருந்த அவர் அந்நிலையை வலிந்து பற்றி கொள்ளாமல் அடிமையின் வடிவம் பூண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் இந்த சமாதானத்தை கொடுத்தார். ஏனென்றால் குற்றவாளிகள், அடிமைகள் தான் சிலுவை மரணம் அடைந்தார்கள். அந்த நிலையில் இருக்கின்ற மனுக்குலமானது இறை நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் மனுக்குலத்தினுடைய அடிமைத்தன்மைக்கு ஏற்ப குற்றம் புரியவில்லை எனினும் அந்த அடிமைத்தன்மைக்கு உரிய தண்டனையை பெற்றார். மேலும் அவர் என்ன சொல்லுகின்றார்? தன்னை கொடுத்து விட்டார். இப்பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னது, இந்த மனுக்குலத்தை அடையாளமாக அவர்களை வைத்து அவர்களுக்கு சொன்னது, 12 குலத்தவர்களுக்கும் நீங்கள் தலைவர்களாக இருப்பீர்கள், அவர்களுக்கு நீதி வழங்கும் பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுப்பேன். தன்னுடைய அரசுரிமையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆக இறைவன் தன்னையும் தன்னிடம் உள்ள யாவற்றையும் மனுக்குலத்துக்கு கொடுக்கின்றார் என்கின்ற உண்மை பொருளை தான் இன்றைய வழிபாடானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே போல இறைவன் எப்படி தன்னையும் தனக்குள்ள யாவற்றையும் மனுக்குலத்திற்கு கொடுக்கின்றாரோ, நாமும் அதுபோல் நம்மையும் நம்மிடம் உள்ள யாவற்றையும் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் சமாதானம். இறைவனுக்கும் மனுக்குலத்திற்கும் உள்ள உடன்படிக்கை. ஆக இறைவன் நம்மளுடைய நிலைக்கு இறங்கி வர நாம் இறைநிலைக்கு ஏறி செல்லுகின்றோம். இதுதான் சமாதானம். நாம் குற்றம் புரிந்தவர்களாக இருப்பினும், இந்த அழிவுக்குரிய உடலை கொண்டவர்களாக இருப்பினும், நம்மிடம் இருப்பது எல்லாம்
பாவமும் இருளுமாய் இருப்பினும் இறைவன் தன்னையும் தன்னுடைய அருளையும் ஒளியையும் நமக்கு முழுமையாக கொடுக்கின்றார். நாம் இறைவனிடம் இந்த உடம்பையும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவனுக்கு கொடுப்பதனால் நாமும் இறைவனும் சமமாகி விடுகின்றோம். ஆனா சீடர்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய சாவை பற்றி அவர் அங்கே பேசுகின்ற பொழுது யார் பெரியவர் என்று அவர்களுக்குள் விவாதித்துக் கொண்டார்கள். அதனாலதான் சொன்னாரு, அரசர்களாக ஆள நினைப்பவர்கள் தன்னுடைய மக்களுக்கு கடைநிலை ஊழியனாக ஒரு அடிமை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகின்றார். இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் இல்ல, இயேசுநாதர் காலத்திலையும் இல்ல, திருவள்ளுவர் காலத்திலையும் இருந்தது. திருவள்ளுவர் அரங்கேற்றத்திற்காக திருக்குறளை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கு உள்ளவர்கள் வெண்பா என்று சொன்னால் 4 அடி இருக்க வேண்டும், 1.25 அடிலாம் வெண்பா ஆகாது அப்படின்ட்டாரு. பற்றாக்குறைக்கு அங்க இருந்த புலவர்கள் எல்லாம், நான் அந்தாதி பாடுவதில் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, வெண்பா பாடுவதில் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி அனுப்பி விடுகின்றார்கள். இதை அறிந்த ஔவையார் திருவள்ளுவரை கூட்டிக் கொண்டு மீண்டுமாக செல்லுகின்றார். அரசன் முன்னிலையிலே போய் அவர் ஒரு 4 வரிதான் பாடினார். வான் கூடு தேன் சிலம்பி வல்லருக்கு தொல்கரையான் யான் பெரிதும் வல்லோமே என நமரங்கான் யாவருக்கும் ஒவ்வொன்று எளிதாம் அப்படின்னு பாடினார். எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா, வான் கூடு, தூக்கணாங்குருவி கூடு, குருவி கீழ் வழியா தான் மேல செல்ல முடியும். ஆனா அது முட்டை போட்டா அப்ப கீழே விழுந்துடாதா? விழாது. உள்ளுக்குள்ள அந்த முட்டையை தாங்குவது போல அது அங்கே ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றது. ஒரு கிண்ணம் போல் அந்த இடம் இருக்கும். அது மாதிரி உங்களால செய்ய முடியுமா? அது சின்னூண்டு தன்னுடைய மூக்கால அது செஞ்சு வச்சிருது. அந்த மாதிரி உங்களால செய்ய முடியுமா? அடுத்தது தேன். தேனி என்ன பண்ணுது? அந்தரத்துல திரவத்தை வச்சிருக்கு, கீழே ஊத்துல. அது சின்ன ஒரு பூச்சி தானே, அது மாதிரி உன்னால செய்ய முடியுமா? சிலந்தி, அது உணவுக்காக உழைக்கிற வேலையே கிடையாது, உட்கார்ந்த இடத்துல வர உணவை எடுத்து சாப்பிட்ரும். அது மாதிரி உன்னால இருக்க முடியுமா? அடுத்து இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பூச்சி கரையான், இப்படி மசிஞ்சா மசிஞ்சு போயிடும். அது எந்த இன்ஜினியரிங் காலேஜ்லயும் படிக்கல. ஆனா பிளாட் சிஸ்டம், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி எப்படி குடும்பம் குடும்பமா வாழ்றது அப்படின்னு அதுதான் முத இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்துச்சு. இதெல்லாம் விட நீங்க பெரிய ஆளா, அந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த பாடலினுடைய பொருள். ஔவையார் பாடின பிற்பாடு வேற யாருமே பாடல. திருவள்ளுவரனுடைய அரங்கேற்றம் முடிவடைந்தது. அதனால்தான் இன்றைக்கு நமக்கு திருக்குறள் கிடைத்தது. ஆக இந்த பிரச்சனை, யார் பெரியவர் என்கின்ற பிரச்சனை காலம் தொட்டே இருக்கின்றது. இந்திய நாடு ஞானிகள் நிறைந்த நாடு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளவு பெரிய ஞானி, விவேகானந்தரனுடைய குருநாதர் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் 15 வயதிலே இருக்கின்ற பொழுது கங்கை நதி கரையில மீன் பிடிக்கிற ஒரு அம்மா, ஒரு பெரிய செல்வந்தர், தன்னிடம் ஏகப்பட்ட படகுகள், ஒரு 1000 பேருக்கு மேல வேலைக்காரர்கள் வைத்து செய்யக்கூடியவங்க. அவங்களுடைய பேரு ராணி ரஜபதி தேவி. காளி தாயின் மீது கொண்ட பக்தியினால் ஒரு காளி கோயிலை கட்டுகின்றார். ஆனால் அதை அபிஷேகம் செய்வதற்கு யாரும் வரவில்லை. ஏன் அப்படின்னா இவர் தாழ்த்தப்பட்டவர், மீன் பிடிப்பவர். அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, இது மாதிரி மேல் சாதிக்காரங்களுக்கு நீங்க தானமா எழுதி கொடுத்துருங்க, அவங்க கும்பாபிஷம் முடிச்சுட்டு திருப்பி உங்களுக்கு தானமா இந்த கோயிலை எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணாங்க,
எப்படியோ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தா சரி அப்படின்னு சொல்லி அதை செய்யறாங்க. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய அண்ணன் ராம்குமார் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். அப்ப இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், காசுக்காக நீ எதை வேணாலும் செய்வியா அப்படின்னு சண்டை போடுறாரு. அப்ப அவரு சொல்றாரு, ஒரு கோயில் கட்டி பூட்டியே கிடக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. இதே காலங்கள் கழிந்தன. ஏன்னா இந்த பிரச்சனை, இந்த இது நடந்தது அவருக்கு 15 வயது இருக்கின்ற பொழுது. காலங்கள் கடந்தன. ஒரு நாள் திடீரென்று காலை 4 மணிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை காணவில்லை. அவர் கடைசியா எங்க போயிட்டு வந்தார் அப்படின்னா, ஒரு செருப்பு தைப்பவரனுடைய வீட்டிற்கு சென்று அங்கிருக்கின்ற கழிவறையை தன்னுடைய கூந்தலால் தேய்த்து கழுவி விட்டு அங்கே குளித்து விட்டு வந்தார். இதை பார்த்து அவருடைய அண்ணன், உனக்கு என்ன தலையெழுத்தா என்று கேட்கின்ற பொழுது, அந்த செருப்பு தைக்கின்ற நபரினுடைய வீட்டின் கழிவறையை நான் என் கூந்தலால் கழுவிய பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் கழுவி விட்டு வந்தேன் என்று அங்கே சொல்லுகின்றார். ஆக மனம் மாற்றம், அந்த சமாதானம் எப்பொழுது பிறக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, நாம் நம்மை அறிகின்ற பொழுது நாம் சமாதானத்திற்கு தயாராகி விடுகின்றோம் என்கின்ற உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஞானிகள், யோகிகள் இவர்களெல்லாம் தெரிந்திருந்தாங்க கூட அப்போ அவர்களை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளில் தவசிகள், யோகிகள், ஞானிகளை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுல ஒருத்தர் சொன்னார், என்னன்னா மனுஷன் 6 அறிவு படைச்சவன் பெரிய ஆளு அப்படின்னு பேசுற, நாய் செத்து போனா நாய் தான், பூனை செத்து போனா பூனை தான், யானை செத்து போனா யானை தான், கழுதை செத்து போனா கழுதை தான், மனுஷன் செத்து போனா பிணம். அதனால நம்ம ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு யாருக்கிட்டையும் நம்ம போய் பெருசா நம்ம நினைச்சுக்க வேணாம், அதை போய் பெருசா யாருக்கிட்டையும் சொல்லவும் வேணாம். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்தாலே நாம் போதும். நாம் யார் என்பதை உணர வேண்டும். நம்மால் பிறருக்கு என்ன பயனுண்டு என்பதனை நாம் செய்ய வேண்டும், அறிந்து செய்ய வேண்டும் என்பதனை சொன்னார். மேலும் நாம் பார்த்தோம் என்றால், இன்றைய முதல் வாசகம், பேச்சில்லாத அடிமையின் நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு, துயருறுவர்களுக்கு அவர்களுக்காக பேசுகின்ற வல்லமை உள்ள நாவை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அறிவு மிகுந்த ஞானிகளினுடைய நாவை எனக்கு கொடுத்தார், என் செவிகளை திறந்தார். ஆக ஆண்டவர் பேசுவார். அதை நாம் கேட்டு துயருறு ஒரு பக்கம் நாம் நிற்க வேண்டும். ஏன்னா சமாதானம் என்று பார்க்கின்ற பொழுது, எவர் ஒருவர் இல்லாத நிலையில் இருக்கின்றாரோ அவரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்மகிட்ட நிறைய நேரம் பொருட்கள் இருக்காது, செல்வம் இருக்காது. ஆனால் அவர்களுக்காக பேசக்கூடியவர்களாக, அவர்களுக்காக நமது நேரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுக்கு நாம் நேரடியாக எதையும் கொடுத்து விட முடியாது. சின்னம் சிறிய என் சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக இறைவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இறைவன் தன்னை நமக்கு கொடுத்தார், அவருடைய அரசை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக இறைவனுக்கு நாம் எவ்வாறு நம்மையும் நம்மிடம் உள்ள யாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்றால், நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்மையும் நம்மிடம் உள்ளவற்றையும் நாம் கொடுக்கின்ற பொழுது அந்த சமாதானமானது நிறைவு பெறுகின்றது. எனவே நாம் வாழுகின்ற வீட்டிலும் முதலில் நமக்குள்ளும் நமக்கு நாம சமாதானமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். பிறகு நம் வீட்டில் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். நமது சமூகம், நம்மளுடைய திருச்சபை, நம்மளுடைய நாடு என்கின்ற வகையிலே நாம் சமாதானத்திலே திளைக்க ஆண்டவரிடம் வரம் வேண்டுவோம்.
பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.